எல்லாரும் குளிச்சு கிளம்பியாச்சா? போகலாமா? போகலாண்டி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம போய் புஷ்பம்மா வீட்டில் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாண்டி. வந்து அதுக்கப்புறம் பேசலாம். நல்ல காரியம் பேச போகிறோம். முதல்ல நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு நல்ல காரியத்தை பேச போகிறோம். கோயிலுக்கு போயிட்டே போகலாண்டி. மனசுக்கும் கொஞ்சம் நிறைவாக இருக்கும். ஆமாடி, அப்படியே பண்ணலாம். சரிடி, நம்ம எல்லாரும் போகலாம். ரோஜா இங்கே இருக்கட்டும் குழந்தைய பார்த்துக்கிட்டு. குழந்தை இப்போ தான் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கா. குழந்தைய தனியாக விட்டுட்டும் போக முடியாது. தூங்குற குழந்தைய தூக்கிட்டு போனாலும் அங்கே போனால் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். குழந்தைக்கு நல்லாவே இருக்காது. குழந்தைங்க தூங்கட்டும். ரோஜாவும் குழந்தைய மட்டும் வீட்டில் இருக்கட்டும். சரிடி, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் வீட்டில் இருந்து. நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க. சரிடி, நீ அப்போ வீட்டில் இருந்துக்கோ. குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய அழ வைக்காத. தூங்குற குழந்தைய எப்பவுமே தூக்கியே வைக்காத. அதே குழந்தைக்கு டயர்டாக இருக்கும். சரியா? உனக்கு ஆசை தான் குழந்தைய தூக்கி வைக்கிறதுக்கு. அதுக்குன்னு ஃபுல் டைம் குழந்தைய தூக்கியே வச்சுக்கிட்டு இருந்தால் அவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். சரியா? அவள் தூங்குற நேரம் நீயும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நைட்டும் குழந்தைய நீ தான் நைட்லாம் பார்த்துக்கிட்ட. சரியா? போய் ரெஸ்ட் எடு நல்லா. நாங்கள் போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வரமாட்டோம். புஷ்பாம்மா வீட்டில் போய் பேசிட்டு தான் வருவோம். சரிடி, கிளம்புங்க. போயிட்டு வாங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரிடி, பார்த்து பத்திரமா இரு. போயிட்டு வரோம். சரிடி, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. கடவுளே, பல வருஷம் கழிஞ்சு உன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். உன் கோயிலுக்குன்னு இல்லை, நான் கோயிலுக்குன்னே பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். குழந்தைகளில் நாங்கள் போயிருக்கோம். வளர்ந்து இவ்வளோ வாலிப பிராயத்தில் இப்போ தான் உன் கோயிலுக்கு வந்து நான் நிற்கிறேன். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும். அடுத்தடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நல்லபடியாக கல்யாணத்தை முடித்து வைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு போகிற எல்லாரும் சந்தோஷமாக நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் தேவை. கடவுளே, ரோஜா ஒன்றும் தெரியாத வெகுளி. நாங்களாலும் யாராவது பேசினா கூட சிடுன்னு பேசிடுவோம். ஆனால் அவளுக்கு அது கூட தெரியாது. அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நீ நிரந்தரமாக கொடுக்கணும். அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ தான் அவளுக்கு அருள் புரியணும். கடவுளே, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டதில்லை. உன்ட்ட நான் கேட்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எல்லாமே நீ தான். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. அவள் வாழ்க்கையில் எந்த குறையும் வரக்கூடாது. ரோஜாவையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ தான் உன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும். சந்தோஷமாக அவள் குழந்தை குட்டி குடும்பம் புருஷன்னு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ தான் அவள் கூடயே இருந்து அவளை ஆசீர்வதிக்கணும். சரி வாங்கடி, கோயிலுக்குள்ளே போகலாம். எல்லா வேண்டதுலையும் வெளியவே வச்சு பண்ணணும். உள்ளே போக வேண்டாமா? வாங்க உள்ளே போகலாம். போகலாண்டி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்திருக்கேனா, அதான் வெளியே நின்னே சரி கும்பிட்டுட்டேன். வாங்கடி உள்ளே போகலாம். இருக்கட்டும் டி, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே போய் பேசணும் புஷ்பமாட்ட. நம்ம பேசி முடிச்சுட்டு கோயிலுக்கு திருப்பியும் வரலாண்டி. எல்லாம் நல்லபடியாக முடிக்கட்டும். பேச்சுவார்த்தைகள் இன்னும் இருக்குல்ல, எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு நம்ம திருப்பி வரலாண்டி. சரியா? அப்போ தான் மன நிறைவாக இருக்கும். அதுவும் சரிதான். சரி வாங்க போகலாம். போய் நேராக புஷ்பம்மா வீட்டிலேயே போய் பேசலாம். புஷ்பாம்மா, புஷ்பாம்மா. நித்யா, அம்மாடி வித்யா. அக்கா நீங்களா? வாங்கக்கா, வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்கக்கா. இருக்கட்டும்மா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஸ்கூலுக்கு போயிட்டு 4:30க்கு வந்தோங்க்கா. அம்மா பின்னாடி எங்கள் யூனிஃபார்மை துவைச்சிக்கிட்டு இருக்காங்கக்கா. நீங்கள் உட்காருங்க, நான் அம்மாவை வர சொல்கிறேன். ஐயோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோம்மா? சரிம்மா, அப்போ அம்மா வேலையை பார்க்கட்டும். நாங்கள் அப்புறமா கூட வந்து பார்க்குறோம். இல்லைக்கா, அம்மா நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நான் போய் உங்கள் யூனிஃபார்ம் மட்டும்தானே துவைச்சிட்டு வந்துடுறேன்டி. அந்த அக்காவுங்கெல்லாம் வந்தால் உட்கார சொல்லுங்கன்ட்டு தான் போய் துவைக்கிறாங்கக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்பி போனீங்கன்னா அம்மா என் மேலே கோவப்படுவா. நீங்கள் உங்கள் யூனிஃபார்மை துவைக்க முடியாதுன்னு எங்கள் மேலே கோவப்படுவாங்கக்கா. அதனால் நீங்கள் இங்கே உட்காருங்கக்கா. அப்படியா? சரிம்மா. சரிம்மா, அப்போ அம்மா வரட்டும், நாங்கள் இங்கே உட்காரோம். ஆமாம், நித்யா எங்கம்மா? நீ மட்டும் இருக்க? நித்யா இன்னும் வரலையோ ஸ்கூல்ல இருந்து? வந்துட்டாக்கா. உள்ளே படுத்து கிடந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா. கூப்பிடவாக்கா? இல்லை இருக்கட்டும்மா, அவளை எங்கன்னு தான் கேட்டோம். சரிம்மா, அவள் ஃபோன் பார்த்தனா பார்க்கட்டும். படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஹோம்ஒர்க்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லையோ? எல்லாமே இருக்குக்கா. எல்லா படமும் படிக்கணும். பரீட்சை வேற வருது பார்த்தீங்களா? இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தோம். அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சரி எழுதலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தப்போ தான் உங்கள் சவுண்டு கேட்டுச்சு. அதான்க்கா வந்தேன். எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சரி அதான் வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். நீ சும்மா இருக்கிறப்ப வீட்டுக்கு வரலாம்லாமா? நான் வந்தேன்க்கா. நேற்று வந்தப்போ ரோஜாக்கா தான் வீட்டில் இருந்தாங்க. அவங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்து குழந்தை கூட விளையாண்டுட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்படியாம்மா? குழந்தை கூட விளையாண்டியோ?
ஆமாக்கா, அவள் என்னைய பார்த்தா ரொம்ப சிரிப்பு சிரிக்கிறா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நான் இங்கே தூக்கிட்டு வருவோம்னு பார்த்தேன். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, நானும் ரேஷன் கடைக்கு போகிறேன்டி, அப்புறம் நான் போயிட்டா குழந்தை அழுதுட்டா உனக்கு ஒன்றும் பார்க்க தெரியாது, குழந்தை திடீர்னு பால் கேட்டால் அழுகும், தூக்கத்துக்கு அழுகும், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அதனால் அப்பப்போ போய் நீ குழந்தை கூட விளையாண்டுட்டு மட்டும் வான்னு சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா. ஆமாம், அவள் சும்மா அழுதுகிட்டு தான் இருப்பா. திடீர்னு பசிக்குதுன்னு அழுதுருவா, திடீர்னு தூக்கத்துக்கு அழுதுருவா, சமாளிக்க முடியாதுமா. அதனால தான் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமாக்கா. அக்கா வாங்க. வாரம்மா, நாங்கள் அப்போதே வந்துட்டோம். நீ தான் உள்ளேருந்து ஏதோ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தங்கச்சி சொன்னா. அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்மா. அடியே எரும மாடி, எதுக்கு வந்தவங்களை இப்படி நிற்க வச்சுக்கிட்டே இருக்க? உட்காருங்கன்னு சொன்னால் உன் வாயில் இருக்கிற பல்லெல்லாம் உதிர்ந்து விழுந்துருமாக்கும். அவங்கள நான் உட்கார சொல்லலைன்றதை நீ பார்த்தையாக்கும். நீ உட்கார சொன்னால் அவங்க ஏன் அப்படி நிற்காங்க? நீ உட்கார சொல்லியிருக்க மாட்டேன். லெப்ப மாதிரி நீ பாட்டுக்கு நிற்க. லெப்பா குப்பனுக்கிட்டு இருந்தா ஒரே மிதி தான் வாயோட சேர்ந்து அப்படியே போய் விழுந்துருவேன். சண்டைப்படாதீங்க சண்டைப்படாதீங்க. அவன் எங்களை உட்காரதாம சொன்னா. சரி, நாங்கள் தான் வீட்டுக்கு போவோம். போயிட்டு அம்மா துவைச்சிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட வருவோன்னு பார்த்தோம். இந்த எரும மாடுக்கு அறிவே இல்லைக்கா. யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி உட்காருங்க, காஃபி குடிங்க, எதுவுமே சொல்ல மாட்டாக்கா. ஒரு கூறுகட்ட எரும மாடு எனக்கு தங்கச்சியாக பிறந்து தொலைச்சிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா தங்கச்சியே. நல்ல மரியாதையான பிள்ளைலாம் வளரணும்ல. தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் உட்காருங்கக்கா. அவள் அப்படி தான் எதுவுமே புரிஞ்சுக்கிடாம பேசுவேன். நீங்கள் உட்காருங்கக்கா. இருக்கட்டும்மா. நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு நேராக அப்படியே இங்கேயே வந்துட்டோம். வீட்டுக்கு போகலை. வீட்டில் ரோஜாவும் குழந்தையும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. பாவம், நைட்டெல்லாம் ரோஜா தான் குழந்தைய வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ என்ன செய்கிறான்னு தெரியலை. போய் அவங்களையும் பார்க்கணும். சரிம்மா, நாங்கள் அப்புறமா வர்றோம். சரியாம்மா? அப்படியா? சரிக்கா. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அம்மா வந்தது அம்மாவை கூட அங்கே வர சொல்கிறேன். இல்லைம்மா, அம்மா வந்ததும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுமா, நாங்களே வந்து பார்க்குறோம். அவங்க துவைச்சிட்டு வேலையெல்லாம் முடிக்கட்டும். சரிங்கக்கா. சரி, போகலாமா? போகலாண்டி. போய் குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா வந்து பேசுவோம். எம்மா, என்ன வந்தவங்க போய்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாம்மா சின்ன பாப்பா. அதனால தான் சரி துவைக்கட்டும், நாங்கள் அப்புறமா வர்றோன்னு போகணும்மா. உங்களுக்கும் வீட்டில் வேலையெல்லாம் இருக்கும்லம்மா. வேலையெல்லாம் பாருங்கள், நாங்கள் அப்புறமா கூட வரோம். வேலை என்னம்மா வேலை? பொம்பளையாக பிறந்த 24 மணி நேரமும் வீட்டில் வேலை தான். இவளுக்கு சரி இந்த அக்கா மாதிரி வந்திருக்காங்கன்னு கூட ஒத்த வார்த்தை சொல்லலை. இவளுக்கு சண்டை போடுற சவுண்டை கேட்டு தான் நான் இப்போ வெளியே இருந்து உள்ளே வந்தேன். உட்காருங்கம்மா, காஃபி போடுறேன், உட்காருங்க. உட்காந்து பேசிட்டெல்லாம் போங்க. இருக்கட்டும்மா, நாங்கள் கல்யாணத்தை பற்றி பேசலான்னு வந்தோம். ரோஜாவுக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாம்மா. அப்படியாம்மா? ரோஜா சம்மதம் சொல்லிட்டாலோ? சந்தோஷம்மா. என் தம்பி நல்லவேம்மா. அவனுக்கு பொண்ணு நிறைய பொண்ணு பார்த்தோம். ஆனால் அவன் எனக்கு கல்யாணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, ரோஜாவை பார்த்ததும் அவனுக்கே ஒரு விருப்பம் வந்திருக்கு. அதாம்மா, எத்தனை வயசு கடந்து போனால் என்ன, அவங்களுக்குன்னு மனசுக்கு பிடிச்சாதானே இப்போ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஆமாம்மா, அப்படி தான் போகுது. அதான் சரி, ரோஜாவும் எனக்கும் விருப்பம்தான்னு சொன்னான். சரி, உங்கள்கிட்ட வந்து பேசுவோம், பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா. அப்படியா? கோயிலுக்கு போனீங்களாம்மா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. நாங்களுமே கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணியெல்லாம் போகலாமா. இங்கே தான் வரலான்னு குளித்தோம். நல்ல விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு குளித்தோம். அப்படியே சரி கோயிலுக்கு போனால் நல்லது, நாங்கள் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுமா, கோயிலுக்கு போயிட்டு நல்ல விஷயத்த போய் பேசுவோமே அப்படின்ட்டு தாம்மா திடீர்னு முடிவு பண்ணி தான் கோயிலுக்கு போனோம். அப்படியா? சரிம்மா. நான் என் தம்பியை வர சொல்லட்டாமா? வர சொல்லுங்கம்மா, பேசிடலாம். சார் முன்னாடியே பேசிடலாம். எம்மா, நம்ம மாமாவுக்கா கல்யாணம்? மாமாவுக்கா பொண்ணு பார்த்துருக்கீங்க? ஆமாடி, மாமாவுக்கு நம்ம ரோஜாக்கா இருக்கல்ல, ரோஜாக்காவை தான் பிடிச்சிருக்கான். ரோஜாக்காவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அதனால தான் சரி, ரோஜாவும் நல்ல பிள்ளை தானடி, ரோஜாவுக்கும் தம்பிக்குமே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியாம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஏம்மா, எப்போம்மா கல்யாணம் மாமாவுக்கு? நம்ம எத்தனை நாளுமா சொல்லியிருப்போம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமான்னு. மாமா கேட்கவே இல்லை. இப்போ மாமாவை முடிவு பண்ணியிருக்காரு. என்னம்மா? ஆமாடி, அதுக்குன்னு ஒவ்வொரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்தால் தான் எல்லாமே நடக்கும். சரிம்மா, இப்போவாது மாமா கல்யாணம் பண்ணலான்னு நினச்சாரே, சந்தோஷம்மா. ரோஜாக்காவாம்மா பொண்ணு? ஆமாடி. நீ என்ன ரோஜா அக்கா, ரோஜா அத்தைன்னு சொல்லுங்கடி. இனிமேல் ரோஜா உனக்கு அத்தை, சரியா? ரோஜா அத்தையா? சரிம்மா. எப்போம்மா கல்யாணம் வைக்க போகிற? கல்யாணம் வைக்கிறது என்ன சும்மா சின்ன விஷயமாடி. நல்ல நாள் பார்க்கணும், ஜவுளி எடுக்கணும், எல்லா வேலையும் கிடக்கு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும், மண்டபம் பார்க்கணும், எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால் விளையாட்டா?
சும்மா நினச்சதும் ஒரே நாளில் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு நல்ல நாள் பார்ப்போண்டி. இப்போ இந்த அக்காமார் வந்திருக்காங்கல்ல பேசுறதுக்கு, பேசுனதும் மாமாவையும் கூப்பிட்டு வர சொல்லி பேசிட்டு நல்ல நாளெல்லாம் போய் குறிச்சிட்டு வருவோம். சரியா? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைமா. எம்மா என்ன அவசரப்படுதாளுக? எம்மா என்னம்மா அவசரப்படுதோன்னு சொல்கிற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைமா. சரி மக்களே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம். சரியா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரியா போச்சு. நான் வேணா இப்போ நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். மாமா உங்களுக்கு கல்யாணம், அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்படியே மக்களே, யாரும்மா பொண்ணு? மாமா நம்ம ரோஜாக்கல்ல ரோஜாக்கா தான். இனிமேல் நாங்கள் வந்து ரோஜா அக்கனும் கூப்பிடக்கூடாதான், அத்தனும் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. ஆமா, அத்தனை நான் அவங்கள அப்பமே கூப்பிட சொல்லலாம்னு பார்த்தேன், சரின்னு விட்டுட்டேன். சரி, இனி அத்தனை கூப்பிடணும். சரியா? சரி மாமா, வந்து உட்காருங்க வாங்க. ரோஜாட்ட பேசுனீங்களா? இப்படி ரோஜா என்ன சொன்னா? ரோஜாட்ட பேசணும் சார். அவளுக்கு அவளுக்கு கொஞ்சம். என்னாச்சு? ரோஜா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலோ? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஏண்டி அவரை போட்டு படுத்துற? நீ ஏன் தயங்குற மாதிரி பேசி அவர் டென்ஷன் ஆயிட போறாரு. அவர் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தாரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரோஜாவுக்கு விருப்பம்தான்னு சொல்லியிருக்கா சார். எங்கள் மாமாவுக்கு சிரிக்கவும் தெரியுமாக்கும். இவ்வளோ நாள் முறைச்சிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ எங்கள் மாமாவுக்கு சிரிக்க தெரியும்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஏன் மக்களே அப்படி சொல்ற? நான் என்ன சிரிச்சதே இல்லையாக்கும் உங்கள்கிட்ட? நாங்கள் ஏதாவது பேசி காமெடி பண்ணாலும் எங்கள் மாமா சிரிக்க மாட்டார். இப்போ கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமெல்லாம் மாமாக்கு சிரிப்பு வருது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வேற. சரியில்ல, ரோஜா சம்மதம் சொல்லிட்டாளாம். எப்படி நல்ல நாள் போய் பார்த்துருவோமா? சார், கல்யாணத்துக்கு முன்னாடி மற்ற விஷயங்களையும் பேசணும். நகை பணத்தை பற்றியும் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். அப்போ தான் எங்களுக்கு மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம் சார், பொண்ணை சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. கை நீட்டி காசோ பணமோ இல்லை நகையோ வாங்குறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க சார், எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. இப்படி கஷ்டப்படுற பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்கள் வாங்கினா எங்களுக்கும் மனசுக்கு நல்லா இருக்காதும்மா. ஆமாம், எங்களுக்கு ரோஜா சம்மதிச்சதே பெரிய விஷயம். எங்களுக்கு நகை பணம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிக்கலாம். ஏதாவது கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிக்கலாம். கூடிய சீக்கிரம் முதல்ல இருக்கிற நல்ல நாள் எதுன்னு பார்த்து முகூர்த்தத்தை அன்னைக்கே வச்சுக்கலாம். இல்லை, நீ எதுக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்ல நாள் பார்த்து ஒரு மாதம் போட்டுமே, நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். இல்லைக்கா, ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல நாள் இருந்தால் பாருக்கா. பார்த்து அந்த நல்ல நாள்லேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ ரொம்பலாம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க. சரி, நீ எதுவும் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. சரி, அப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அக்கானா இதுதான் அக்கா, இப்படி தான் சட்டுப்புட்டுன்னு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும். எப்பா, ஏன் தம்பியா இது? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனா இது? இதோ பாருங்கம்மா, ஒரு கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். முடிச்சுட்டு நம்ம வீட்டு அளவில் கூட ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டிலையே வச்சுக்கிடுவோம். எல்லாருக்கும் சாப்பாடு மட்டும் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணி அப்படி வச்சுக்கிடுவோம். என்னம்மா சொல்கிறீங்க? நகை பணம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதை வாங்கி கல்யாணம் முடித்தா எங்களுக்கும் நல்லா இருக்காது. சரிங்கம்மா, அப்போ இனி உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை வைக்க சொல்கிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. என்னம்மா சிக்கல்? கல்யாண வேலையெல்லாம் அப்படி பெருசாக எதுவும் இல்லைல்ல, கோயிலில் வச்சு பார்க்குறதுனால நான் பார்த்துக்கிறேன். சரியா? கல்யாண வேலையை நானும் நித்யா அப்பாவும் பார்த்துக்குறோம். நீங்கள் வேறு ஒன்றும் பார்க்க வேண்டாமா. நீங்கள் எப்பவும் போல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கல்யாணத்தை நம்ம சீக்கிரமே வச்சுக்கிடுவோம். நானும் இன்றைக்கி நைட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன், இந்த வாரத்தில் நல்ல நாள் எப்போ இருக்குன்னு. சரிதானா? இவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. நீங்கள் போய் ஜாதகம் பார்த்துட்டு வாங்கம்மா. ஜோசியர்கிட்ட எப்போ நல்ல நாள்னு கேட்டு வாங்க. அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிம்மா. சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். வீட்டில் ரோஜாவும் குழந்தையும் தனியாக இருக்காங்க. ரோஜாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே, எதுக்கு அவளை தனியாக இருக்க வச்சுட்டு வந்தீங்க? யாமல இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? இல்லைக்கா, அவள் மட்டும் தனியாக இருக்காளையா, அதான் கூப்பிட்டு வந்திருக்கலாமேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லைக்கா. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. உன் வாழை சுருட்டிக்கிட்டு பேசாமல் வேலைக்கு போகிற வேலையை பாரு. சரிக்கா. சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சார். சரிம்மா. போயிட்டு வாங்க. ரோஜாவை விசாரிச்சதா சொல்லுங்க. சொல்கிறோம் சார். வரோம் சார். நித்யா வித்யா போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாங்கக்கா. போயிட்டு வாங்கக்கா. நித்யா, மாமாவுக்கு ஒரு வாரத்திலே கல்யாணம். ஸ்கூலுக்கு லீவு போட்டுடலாம். ஆமாம், நீங்கள் அதுக்குள்ளேயே லீவு போடுறத பற்றி யோசிங்க. நீங்கள் படித்து கிழிக்கிற வள்ளலுக்கு உங்களை லீவு வேறு போட்டுற வேண்டியது தான். ஏம்மா, அப்போ மாமா கல்யாணத்துக்கு நாங்கள் லீவு போடாமையா இருக்கணும்?
அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ போய் படிங்க போங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட்டுறாத மணிக்கு. ஆமாம், இவங்க சந்தோஷத்தை நான் தான் பிடுங்கிக்கிட்டு இருக்கேன். போங்கடி போய் படிங்கடி. இல்லை வேற எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா கல்யாணத்துக்கு? அதை மட்டும் சொல்லிடு. ஆமாக்கா, ஒரு 7 பவன்ல தாலிக்கொடி போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாரப்பா, என் தம்பியா இப்படி பேசுறது? ஆமாக்கா, நமக்கும் அப்பா அம்மா இல்லை, இருந்தாலாச்சும் சரி அவங்க முடிவு என்னன்னு கேட்கலாம். இப்போ நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். உனக்குன்னா நான் பார்க்கணும், எனக்குன்னா நீ பார்க்கணும். அதான் பேசாமல் நான் சம்பளத்தை சேர்த்து வச்சிருக்கேன்லக்கா, அதில் கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு ஒரு 7 பவன்ல தாலிக்கொடி எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன்க்கா. போடுப்பா, ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே நாத்தனா முறைக்கு நான் ஒரு பவுனில் தாலி எடுத்துறதேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா. நீ என்ன பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, அந்த பிள்ளைக்குள்ள காரியங்களையும் பார்க்கணும்ல. நான் இருக்கேன் தான், இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்க்கா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல. தாலி ஒரு பவுனில் நான் எடுத்துறதேன், சரியா? பொம்பளை பிள்ளைல வச்சுட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். சரிக்கா, அப்புறமா விருப்பம் நல்ல நாள் பார்த்து நம்ம நகை எடுக்க போகலாம், சரியா? சரில. சரிக்கா, அப்போ நான் வீட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டலாம், அப்புறமா வர்றேன். சரியா, போயிட்டு வா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. தம்பினா அவன் என் பிள்ளை மாதிரி. சரி, நம்மளும் 2 பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கோம். அவன் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் கோயிலில் வச்சிடலாம்னு சொல்லிட்டான். பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. நம்ம தேடி போனாலும் அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்க வந்து நமக்கு அமையாது. பொண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் ரோஜா மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு, நம்ம தம்பிக்கு பொண்டாட்டியாக வர்றதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும். என்ன கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டாக வச்சுருந்தா எனக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, கடவுள் ஒவ்வொரு முடிச்சு போட்டிருப்பான். உனக்கு இப்படி தான் கல்யாணம் நடக்கணும், உனக்கு இப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு. அதை யாரால் மாற்ற முடியும்? புஷ்பாக்கா, என்னக்கா தனியாக உட்காந்துருக்கீங்க? அட சின்ன பொண்ணா, வா சின்ன பொண்ணு வந்து உட்காருவா. என்னக்கா தனியாக உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சரி நம்ம கடைக்கு போவோம், போய் ஒரு பயிர் தயிர், என் மாமியாருக்கு மதியம் தயிர் வேணும்னு சொல்லிட்டு, அதான் சரி தயிரை வாங்கிட்டு வருவோன்னு பார்த்துட்டு கடைக்கு போகலாம்னு பார்த்தா நீங்கள் இங்கே தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் என்னன்னு கேட்போன்ட்டு வந்தேன். என்னக்கா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல என் தம்பிக்கும் ரோஜாவுக்கும். ஆமாக்கா, அந்த பிள்ளைக ரோஜாவுக்கு விருப்பமா என்னன்னு கேட்குறோம்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு இன்னும் பதில் ஒன்றும் சொல்லலையாக்கா? அதான் பேசாமல் சோகமாக இருக்கீங்களோ? அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைங்க வந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க. என் தம்பியும் வந்திருந்தான். அப்போது வந்து ரோஜாவுக்கு விருப்பம் தானா. விருப்பம் தானக்கா? அப்புறம் எதுக்குக்கா சோகமாக இருக்கீங்க? அப்படி இல்லைம்மா, நானும் 2 பொட்டை பிள்ளைல தான் வச்சுருக்கேன். என் தம்பி ஒருத்தன் தான் எங்கள் குடும்பத்திலேயே ஆம்பளை பிள்ளைன்னு இருக்கான். சரி, அவன் கல்யாணத்தை கொஞ்சம் நல்ல மண்டபத்துலலாம் வச்சு நம்ம தகுதிக்கு கொஞ்சமாவது பரவாயில்லாமல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் என்ன நினச்சான்னு தெரியலை. அந்த பிள்ளைக நிலமைய நினச்சானா என்னன்னு தெரியலை. அவன் பாட்டுக்கு வந்து கல்யாணத்தை சிம்பிளாக வச்சா போதும், பெருசாலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் கல்யாணத்தை நல்லா கண்குளிர பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் மண்டபத்துலலாம் வச்சுருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்படி கோயிலில் வைக்க சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதைத்தான் யோசிக்கிட்டு இருக்கேன். எக்கோ, அந்த அண்ணன் ஏதாவது சொன்னால் அதுக்கு எதுவும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாருக்கா? ஏதாவது காரணம் இருக்கும், அதனால தான் அந்த அண்ணன் சிம்பிளாக வைக்க சொல்லுவார். என்ன சின்ன பொண்ணு காரணம்? சரி, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் கல்யாணத்தை நல்லா பார்க்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லா சொந்தத்துக்கும் கூப்பிட்டு செஞ்சு நல்லா பார்க்கலான்னு நான் நினச்சேன். சரி விடுங்கக்கா, இத்தனை வருஷம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு பொண்ணு வேண்டாம்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ கல்யாணம் பண்ணுறேனாவது சொல்லியிருக்காருலாக்கா. அதே நமக்கு சந்தோஷம் தானக்கா. ஆமாம், அது இருக்குது. என்ன புஷ்பாக்கா, அப்போதே வந்து உட்காந்துட்டிங்களாக்கும்? வா ராதா, வா வசந்தி. இல்லைம்மா, இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது வந்து உட்காந்து. வா வந்து உட்காரு. சரிக்கா. என்னக்கா, நாங்கள் வரும்போது நீங்களும் சின்ன பொண்ணும் பயங்கரமாக என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்ததும் பேச்சையே நிப்பாட்டிட்டீங்க. ஏன் ஆள முடியும்? அடுத்த குடும்ப கதையை கேட்காம தூக்கம் வரலையோ? ஆமாம், எனக்கு அடுத்த குடும்ப கதையை கேட்காம தூக்கம் வரல. அதை வந்து இவா பார்த்தா. வா வந்து தாலாட்டுப்படி நீ வேணா தூங்க வச்சுட்டு போவா. இல்லைக்கா, உங்களை வேற இனி நான் அடுத்த வீட்டு பொறணையே பேசி எப்படி தூங்க வைக்க முடியும்? ஆமாம், இவளுக்கு யாரும் யாரை பற்றியும் பேச மாட்டாளுங்க. நான் பேசுனது மட்டும்தான் பெரிய குத்தமாகி போச்சு. சும்மா இரு வசந்தி. என்ன புஷ்பாக்கா, ஏன் சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ராதாக்கா,
அந்த ரோஜா பிள்ளைய அந்த அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல. இப்போ வந்து கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சா போதும், கிராண்டாலாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாராம். அதை நினச்சி தான் புஷ்பாக்கா வந்து சரி ஒரே ஒரு தம்பி கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டாக வைக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன், கடைசியில் இப்படி சிம்பிளாக வைக்கலாம்னு சொல்லிட்டானே அப்படின்னு நினச்சி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா செலவு மிச்சம் தானே அப்போ உங்களுக்கு? 4 பேரை கூப்பிட்டா அவங்களுக்கு சாப்பாடு போடணும், தாம்பூலத்து பை ஏதாவது கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த செலவெல்லாம் மிச்சம் தானே. அவங்க உங்களை மாதிரி நினைக்கிறவங்க இல்லை நாலு முடி. நீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனில் வைக்கிற மனம் கூட வெளியே வராத மாதிரி அவ்வளவுக்கு பொத்தி பொத்தி வைப்பீங்க. நம்ம புஷ்பாக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் தாராளமாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு தம்பி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சாங்க, அது இப்போ நடக்கலைல்ல, அதை நினச்சி அவங்க சங்கடப்படுறாங்க. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 5 பைசாவை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் காட்ட மாட்டீங்க. போ மூடிக்கிட்டு. உன்ட்ட நான் ஏதாவது பேசினேண்ணா? உன்ட்ட நான் பேச்சுக்கே வரல, மூடிட்டு போ. ஏக்கா அந்த தம்பி அப்படி இப்படி எதையும் யோசிக்காம செய்கிற தம்பி இல்லைக்கா. அந்த தம்பி இப்படி ஏதாவது சொல்லுதுன்னா ஏதாவது காரணம் இருக்கும்க்கா. அது எனக்கு புரியுது ராதா. அவனை வந்து நாங்களும் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறப்பமே எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் போயிட்டாங்க. அவனாக தான் வேலை செஞ்சு படித்தான். அவன் தான் எனக்கும் ஏதோ அவனால் முடிஞ்சதை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சு என்னையும் இப்படி வாழ வச்சான். அவனாக படித்து அவனுக்கு நம்ம ஒரு நல்லபடியாக நடத்த முடியலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி விடுங்கக்கா, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ கல்யாணமாச்சும் பண்ணுறேன்னு சொல்கிறாருலாக்கா. அந்த ஒரு ஆறுதல் தான் எனக்கு இருக்குது. நமக்கு பொம்பளை பிள்ளைகளை பற்றி எந்த கவலையும் இல்லை. அந்த ரோஜா பிள்ளையெல்லாம் நல்ல தங்கமான பிள்ளை, எந்த வீட்டு பிரச்சனைக்கும் எதுக்குமே போகாது, எப்பவும் நல்ல சிரிச்ச முகமாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் கவலை இல்லை. கொஞ்சம் கண்குளிர அவன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, அவ்வளோதான். சரி விடுங்கக்கா, சங்கடப்படாதீங்க. ஆமாம், இனி சங்கடப்பட்டு என்ன செய்ய? அதான் அவன் என்ன சொல்லிட்டான்னா, ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டிலே ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடை மட்டும் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏக்கா அப்போ வீட்டிலே சாப்பாடு போட போகிறீங்களோ? ஆமாம் வசந்தி, அவன் அப்படி தான் சொல்லியிருக்கான். கல்யாணத்தை கோயிலில் முடிச்சுட்டு வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லாரும் தெரிஞ்ச அக்காமாராக இருக்காங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சாப்பாடை மட்டும் போடுவோங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிதாங்க்கா செய்யணும். இல்லாமல் ஒரு கல்யாணத்தில் சும்மா போய் தாலியை மட்டும் கட்டிட்டு வந்தால் நல்லாவா இருக்குது? 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்க்கா, அப்போ தான் கல்யாணமே அப்படியே ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன் நாலு முடி இவ்வளோ நேரம் வாயை கோணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போது சாப்பாடுன்னு சொன்னதும் மூஞ்சில் எவ்வளோ வெளிச்சம் உங்களுக்கு. ஆமாம், போ சின்ன பொண்ணு, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏன்ட்டையே வம்பு இழுக்கணும். கல்யாணத்தை எத்தனை மாதத்துக்குள்ளக்கா வச்சுருக்கீங்க? போய் நீ நல்ல நாள் இதெல்லாம் பார்க்கணும்ல, எத்தனை மாதத்துல வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? அந்த கூத்தை ஏன் கேட்க, இன்னும் 1 வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை வைக்கணும்னு வேற அவன் சொல்லியிருக்கான். 1 வாரத்துக்குள்ளே எப்படிக்கா கல்யாணத்தை வைக்க முடியும்? எல்லா வேலையும் பார்க்கணும்ல. இப்போது நம்ம மண்டபம் பிடிச்செல்லாம் கல்யாணம் வைக்கிற மாதிரி இருந்தால் வேலைப்பாடு கூடுதல். இப்போ நம்ம கோயிலில் போய் தானே ராதா சிம்பிளாக கல்யாணத்தை வைக்க போகிறோம். அதனால பெரிய வேலையெல்லாம் இல்லை. அவன் 1 வாரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சிடலாம், தாலிக்கொடி மட்டும் 7 பவுனுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கான். சரி, நம்மளை இந்தளவுக்கு ஆக்கி ஆளாக்குனவனுக்கு நம்ம ஒரு தாலியாவது எடுத்து போட வேண்டாமா? அதான் 7 பவுனுக்கு தாலி செயின் செய்கிறேன் அப்படின்னான். சரி, நான் 1 பவுனுக்கு தாலி எடுத்து போடுதேன்னு சொல்லியிருக்கேன். இனி அதுக்கு தான் காசை எப்படியாவது ரெடி பண்ணணும். 7 பவுனுக்கு எதுக்குக்கா தாலி கொடியெல்லாம்? சும்மா ஒரு 2 பவுனுக்கு 3 பவுனுக்கு போட்டால் காணாதா? இப்போ நீங்கள் வெளியே போனால் எப்படி வெறுங்கழுத்தாவா போவீங்க, இல்லை வெறுங்காது வெறுங்கையாக போவீங்களா? போகிற ஒரு கல்யாணத்துக்கு இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் போனால் கழுத்து நிறைய நகையை போட்டு போகிறது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது நகை செய்யணும்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களை யாரும் செய்ய சொல்லலையே, புஷ்பாக்கா அவங்க நாத்தனாவுக்கு செய்ய போகிறாங்க, அந்தண்ணே அவர் பொண்டாட்டிக்கு செய்ய போகிறாரு. இதில் உங்களுக்கு என்ன காந்துது? இல்லை சின்ன பொண்ணு, அது இப்போ தேவையில்லாத செலவு தானே, அதைத்தான் சொன்னேன். சிம்பிளாக கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு 2 பவுன் 3 பவுனில் தாலிக்குடி போட்டால் பத்தாதா? இப்போ அவங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்கலையே, கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லலாம். உங்கள்கிட்ட அவங்க எதையும் எதிர்பார்க்கலையே. அதுவும் சரிதாங்க்கா. நாளை பின்ன இந்த பிள்ளை ஏதாவது வெளியே போனாலும் வந்தாலும் ஒரு செயினை போட்டாலே கழுத்து நிறைய இருக்கும்லக்கா. அந்த தாலிக்கொடி நல்லது தாங்க்கா, யாரும் இல்லாத பிள்ளைக்கு தானே போடுறது நல்லது தாங்க்கா. ஆமாம், அதனால தான் நானும் ஒன்றும் சொல்லலை. அவன் பொண்டாட்டிக்கு அவன் போடுறான், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேயே அவனும் தாய் தகப்பனை இழந்து இருந்தா அக்கா நான் ஒருத்தி தான். எனக்கும் அவன் தான் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கான். இனிமேலும் எனக்கு ஒன்றுனா அவன் தான் ஓடி வரப்போகிறான்.
அவனுக்கு நம்ம செய்கிறதுல வந்து கணக்கு பார்க்கக்கூடாதுல்ல ராதா, அதனால தான் நானும் ஒரு பொண்ணில் தாலி செய்கிறேன்னு சொன்னேன். அந்த அண்ணனுக்கெல்லாம் தாராளமாக செய்யலாம்க்கா. ஆமாக்கா, அந்த தம்பிக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு வந்து தகுந்தாங்க்கா.